அருவம் அப்படின்னா உருவமே இல்லாத நிலை. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இறைவன் ஆகாயமா கண்ணுக்கு தெரியாத அருவ நிலையில இருப்பாரு. அடுத்து அருவுருவம். அருவுருவம் அப்படின்னா உருவமும் அருவமும் கலந்த நிலை. கோயில் கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தை சொல்லலாம். இறைவன் சிவலிங்க உருவத்துக்குள்ள அருவமா கலந்திருக்காரு. அடுத்து உருவம். உருவம் அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்த்து வணங்குறதுக்கு ஏத்த மாதிரி கை, காலு, தலை இப்படின்னு திருவுருவத்துல இருக்கும். இதுக்கு உதாரணமா தட்சிணாமூர்த்தி பைரவர் வடிவத்தை சொல்லலாம். உருவம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு புலப்படணும்ல அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் அவதாரம் எடுக்கும் போது உருவமா நம்ம பார்க்கலாம். பார்க்கடலை கடைஞ்சப்போ அதுல இருந்து வந்த ஆழகால விஷத்தால பூமி அழியறத பார்த்த இறைவன் தன்னோட மறு வடிவமான சுந்தரரை பூமிக்கு அனுப்பி அந்த விஷத்தை எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அப்போ சுந்தரர் சிவனோட மறு உருவம். இந்த சுந்தரரை உருவத்துக்கு நம்ம உதாரணமா சொல்லலாம். இப்படி இறைவன் அருவம், உருவம், அரு உருவமா இருக்காரு. இந்த 3 வடிவத்திலையும் இறைவன் அருள் புரிகிற ஒரே ஸ்தலம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றதுதான் நம்ம சிதம்பர ஸ்தலம். இந்த சிதம்பர ஸ்தலத்துலதான் இறைவன் அருவமா, உருவமா, அருவுருவமா காட்சி அளிக்கிறாரு. மூலவர் திருமூலநாதர் அருவுருவமா லிங்க வடிவத்துல இருப்பாரு. அடுத்து உருவம். உருவமா நடராஜர் உருவ வடிவத்துல இருப்பாரு. அடுத்து அருவம். சிதம்பர ரகசியம் என்னும் வெட்ட வெளியில ஆகாயமா உருவமற்ற அருவமாவும் இருப்பார். இத சிதம்பர ஸ்தல இறைவனோட மகிமை அப்படின்னு சொல்லலாம். இறைவன் 3 வடிவத்திலையும் இங்க இருப்பாரு. திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் அப்படின்னு. அதாவது இறைவனை நம்புறவனுக்கு இறைவன் அருவமா அவனோட உள்ளத்துக்குள்ளயும் இருப்பாரு, வெளியில அருவுருவமாவும் இருப்பாரு, உருவமாவும் இருந்தருளி அருள் புரிவார். ஆனா நம்பாதவனுக்கு இறைவன் உள்ளயும் இல்ல வெளியிலையும் இல்ல அப்படின்னு பாடுவார். மாணிக்க வாசரும் கூட